Hello, welcome back to Quick Stats Analyzer YouTube channel. ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட் கேமிங் கம்பெனிக்கு ஆதரவா தீர்ப்பு வழங்கியிருக்கு ஸ்கில் பேஸ்ட் கேம் அப்படின்னு. இந்த தீர்ப்பு பார்த்தோம்னா ரீசெண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் இதை எதிர்த்து 3 கேமிங் கம்பெனிஸ் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து தீர்ப்பு பார்த்தோம்னா ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு ரொம்ப ஆதரவா மாறி இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ வந்து ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியல. நான் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா கேமிங் லாயர்ஸோடைய ஆர்டிகல்ஸ் ஆகட்டும், ஹிந்தி யூடியூப் சேனல்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ட்விட்டர் ஹேண்டில் இதெல்லாம் ஃபாலோ பண்றதன் மூலமா இந்த தகவல் வந்து கிடைச்சது. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கறதன் மூலமா இந்த ரியல் மணி கேம்ஸ் எந்த அளவுக்கு திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிய வரும். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அடுத்ததா பார்த்தோம்னா அந்த 3 கேமிங் கம்பெனிஸ் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணதோட ஃபர்ஸ்ட் ஹியரிங் எப்போ நடக்கும் அதுக்கான டேட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் சம்பந்தமான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். சின்ன அப்டேட்ஸ்க்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ வீடியோக்குள்ள போலாம். லாஸ்ட் இயர் எண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டிஎம் கேமிங் பிரைவேட் லிமிடெட் இது வந்து ஆஃப்லைன் கேமிங் கம்பெனியா இருக்கு. இந்த டிஎம் கேமிங் பிரைவேட் லிமிடெட் பார்த்தோம்னா கர்நாடகாவில் 2020லேருந்து இயங்கிட்டு வருது. இது வந்து ஒரு கார்ட் பேஸ்டு ஆஃப்லைன் கேமிங் கம்பெனியா இருக்கு. இங்க இல்லீகல் கேம்பிளிங் நடக்குது அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா கர்நாடகா கவர்மெண்ட் இந்த கம்பெனிக்கு தடயம் விதிச்சிருந்தாங்க. இந்த தடையை எதிர்த்து கர்நாடகா ஹைகோர்ட்ல டிஎம் கேமிங் பிரைவேட் லிமிடெட் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. இதோடைய தீர்ப்பு பார்த்தோம்னா இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல வந்திருக்கு, அதாவது ஜனவரி மாதம் எண்ட்ல வந்திருக்கு. தீர்ப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கர்நாடகா ஹைகோர்ட்ல வந்தது போல இது வந்து ஸ்கில் பேஸ்டு கேம், அதனால இதுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வழங்கியிருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா கர்நாடகா கவர்மெண்ட் இந்த கேஸை சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. இதோடைய தீர்ப்பு தான் ரீசெண்டா வந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல பார்த்தோம்னா இந்த கேஸை பத்தின ஹியரிங்லாம் நடந்து முடிஞ்சு செப்டம்பர் 3rd வீக் இதுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கர்நாடகா ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்கில் பேஸ்டு கேமா இருக்கு, அதனால இதுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு கேமிங் கம்பெனி டேக்ஸ் எவேட் பண்ணாலோ இல்லைனா வந்து மணி லாண்ட்ரிங், டெரர் ஃபண்டிங் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டாங்க அப்படிங்கும்போது கவர்மெண்ட்டுக்கு முழு அதிகாரம் இருக்குது அந்த கம்பெனியை பேன் பண்ணுறதுக்கு. பட் இதை காரணம் காட்டி ஃபுல் இண்டஸ்ட்ரியுமே வந்து தடை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துல 2 முக்கியமான ஆர்டிக்கல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தோம்னா ரைட் டு லைவ்லிவுட் அண்ட் ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்ட்டி. இதன் மூலமா பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனும் இந்தியாவில் லீகலா இருக்கக்கூடிய ஸ்கில் பேஸ்டு கேமை தொழிலா எடுத்து இயங்குறதுக்கு முழு உரிமை இருக்கு. இதன் காரணமா தான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஹைகோர்ட்ஸ்ல ஆகட்டும், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல 2017-18 காலகட்டத்தில் எப்பெல்லாம் ஸ்கில் பேஸ்டு கேமை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்களோ அப்பெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு தான் ஆதரவா தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ இப்போ டிஎம் கேமிங் கம்பெனிக்கு ஆதரவாக வந்த தீர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு ஒரு பூஸ்டாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று தான். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா இது வந்து ஆஃப்லைனில் இயங்குது, இது வந்து ஆன்லைனில் இயங்குது. இதனால பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸ்க்கான தீர்ப்பும் இதே போல வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரே ஒரு விஷயம் சுப்ரீம் கோர்ட் வந்து பரிந்துரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ரெகுலேட்டரி பாடி அமைக்கிறதுக்கு கண்டிப்பா பரிந்துரைப்பாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எப்படி செபி இருக்கோ அது போல இந்த ஆன்லைன் கேமிங் கம்பெனிஸை ரெகுலேட் பண்றதுக்கு ரெகுலேட்டரி பாடி அமைக்கிறதுக்கு கண்டிப்பா சுப்ரீம் கோர்ட் வந்து பரிந்துரைப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் பார்த்தோம்னா லாஸ்ட் 3 இயர்ஸா கேமிங் கம்பெனிஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ரெகுலேட்டரி பாடி அமைக்கிறதுக்கு. அதுக்கு நடுவில் தான் ஆகஸ்ட் மாதம் இந்த கேமிங் கம்பெனிஸை திடீர்னு தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ வரக்கூடிய இந்த ஆன்லைன் கேமிங் ஆக்ட் இதுக்கு எதிரான அந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா சுப்ரீம் கோர்ட் ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு ஆதரவா தீர்ப்பு வழங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஆல்ரெடி பார்த்தோம்னா மெட்ராஸ் ஹைகோர்ட், கர்நாடகா ஹைகோர்ட், அலகாபாத் ஹைகோர்ட்ஸில் இந்த ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு ஆதரவாக தீர்ப்பு வந்திருக்கு. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டில் 2017-18லையும் அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாகவும் வந்திருக்கு. இதனால ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு ஆதரவா வாதாடக்கூடிய லாயர்ஸ் வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் எடுத்து சொல்லி வாதாடுவாரு. இது ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். அப்படி இருக்கும்போது மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தோம்னா இந்த ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு ஆதரவாக தான் தீர்ப்பு வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு.
இந்த ஆன்லைன் மணி கேமிங் பொறுத்தவரைக்கும் எப்பவுமே கேம் ஆஃப் ஸ்கில் இந்த கேட்டகரியில் தான் வரும். கேம்பிளிங்ல வராது. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல கவர்மெண்ட் கெசெட்ல நோட்டிஃபை பண்ணும்போது இந்த ஆன்லைன் மணி கேமிங்கும் கேம்பிளிங் 2த்தையுமே தனித்தனியா தான் குடுத்திருந்தாங்க. இங்க குடுத்திருக்கிற டேபிள்ல நீங்க பார்க்கலாம். இந்த ஆன்லைன் மணி கேமிங் பார்த்தோம்னா எப்பவுமே கேம் ஆஃப் ஸ்கில் கேட்டகரியில தான் வரும். கேம்பிளிங் வந்து கேம் ஆஃப் சான்ஸ் கேட்டகரியில வரும். ரெகுலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஆன்லைன் மணி கேமிங்க மோஸ்ட் ப்ராபப்ளி ரெகுலேட் தான் பண்ணுவாங்க. பேன் பண்ண மாட்டாங்க. இதுவே கேம்பிளிங் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பேன் பண்ணிடுவாங்க. ஆன்லைன் மணி கேமிங்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ட்ரீம் 11, எம்பிஎல் மாதிரியான கேம்ஸ். இதுவே கேம்பிளிங் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கேசினோ, அதுக்கப்புறம் பெட்டிங் ஆப்ஸ், இந்த டாஸ் ப்ரெடிக்ட் பண்றது இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா கேம்பிளிங்ல தான் வரும். இந்த ஆன்லைன் மணி கேமிங் எதனால கேம் ஆஃப் ஸ்கில்ல வருது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இந்த கேமை ப்ளே பண்றதுக்கு பிளேயர் நாலேஜ் வேணும். அதுக்கப்புறம் ஸ்டாட்ஸ் வேணும். இதுவே கேம்பிளிங் எடுத்துட்டீங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல்லா லக் அண்ட் ப்ராபபிலிட்டியில இயங்குது. இந்த ஆன்லைன் மணி கேமிங் வர்சஸ் கேம்பிளிங் இது சம்பந்தமா கோர்ட்ல கேஸ் நடக்கும்போது பார்த்தோம்னா ஆன்லைன் மணி கேமிங்கை மோஸ்ட்லி வந்து லீகல்னும் கேம்பிளிங்கை பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா ப்ராஹிபிட் பண்ணிடுவாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்னு பார்த்தோம்னா இந்த ஆன்லைன் மணி கேமிங் இதோடைய ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியா ரெகுலேட் பண்ணி பெர்மிட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் கேம்பிளிங் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டா வந்து பேன்ல தான் இருக்கும். அடுத்ததா ஆன்லைன் கேமிங் லா இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் டேட் பத்தி பார்க்கலாம். ரீசெண்டா ஐடி மினிஸ்டர் ஆன்லைன் கேமிங் லா இதை வந்து வரக்கூடிய அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அக்டோபர் 1ஆம் தேதிக்குள்ள பார்த்தோம்னா ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ் கூட ஃபைனல் ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன் நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. ஏன்னா நிறைய பேங்க் டிரான்சாக்ஷன் இஷ்யூஸ்லாம் இருக்கிறதால நிறைய யூசர்ஸ்க்கு அவங்களுடைய அமௌண்ட் வந்து சேராம தான் இருக்கு. இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலா டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் அந்த டிஸ்கஷன் வந்து நடக்கல. அதனால பார்த்தோம்னா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான டேட் வந்து இன்னுமே தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா இந்த ஆன்லைன் கேமிங் லாவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணதுக்கான ஃபர்ஸ்ட் ஹியரிங் எப்போ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தோம்னா அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் 1 வீக்காவே கேமிங் லாயர்ஸ் இப்படி தான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் பார்த்தோம்னா நேத்திக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆயிருந்தது. அதாவது ஃப்ரைடே ஈவினிங் ரிலீஸ் ஆயிருந்தது. இதுல பார்த்தோம்னா எக்ஸாக்டா அந்த ஹியரிங் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அக்டோபர் 7th அன்னைக்கு நடக்கும் அப்படின்னு அப்டேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு தகவல் பார்த்தோம்னா இந்த ரியல் மணி கேமிங் கம்பெனி சார்பா ஆஜரான லாயர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை அர்ஜென்ட் லிஸ்டிங்ல எடுத்துக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. நான் லாஸ்ட் 1 மந்தாவே இந்த லா கொண்டு வந்ததால இண்டஸ்ட்ரி வந்து ஷட் டவுன்ல இருக்கு. நிறைய பாதிப்புகள் இதனால நடந்திருக்கு. அதனால இந்த கேஸை அர்ஜென்ட் லிஸ்டிங்ல எடுத்துக்கணும் அப்படின்னு ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க. அதை அவங்களும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்பத்தி நிலைமையா இருக்கு. பட் லாஸ்ட் வீக் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவான நியூஸ் ரியல் மணி கேமிங் கம்பெனிஸ்க்கு ஆதரவா வந்திருக்கு. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா இதுவரைக்கும் நம்ம இந்த லாவை எதிர்த்து 3 கேமிங் கம்பெனிஸ் தான் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இருந்துச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ஆல்ரெடி பார்த்தது போல சில பேர் இந்த கார்ட் பேஸ்டு கேமை அவங்களுடைய தொழிலா எடுத்து நடத்திட்டு இருந்திருக்காங்க. அவங்கள சில பேரும் இந்த லாவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ஒப்பீனியன் பார்த்தோம் அப்படின்னா ஆன்லைன் மணி கேமிங் மறுபடியும் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பட் அதுக்கு கொஞ்சம் நாளாகும். மினிமம் 2-3 மந்த்ஸ் ஆறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்பதான் ஃபர்ஸ்ட் ஹியரிங்கே நடக்குது. ஒருவேளை சுப்ரீம் கோர்ட் இந்த கேஸை ஸ்பீடப் பண்ணாங்க அப்படிங்கும்போது வேணா சீக்கிரமா வரலாம். பட் ஃபைனலா பார்த்தீங்கன்னா ரியல் மணி கேமிங் மறுபடியும் திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டும். மேலும் ஏதாவது தகவல் கிடைச்சதுன்னா கண்டிப்பா நான் ஷேர் பண்றேன். சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து நான் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுவேன். மறக்காம அங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.